தாவீது சொல்லையில் இப்படி சொல்வார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. இந்த நாளிலும் நான் தாவீதை குறித்து தான் தியானிக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதற்கு முன்பாக நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்துலேயுமே சொல்லியிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களை போஷித்த அந்த சம்பவம். அதில் மீதி 3 சுவிசேஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளது அப்படின்னு தான் மட்டும் சொல்லியிருக்கு. ஆனால் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும் அதை தெளிவாக அந்த 6ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தோம்னா தெளிவாக என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு என்ன பண்ணார்னா, பிலிப்பை நோக்கி அவங்க வர்றதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிலிப்பு சொல்வார், 200 பணத்து அப்பங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் இவங்களுக்கு இது போதாதே அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பொழுது என்ன பண்ணுவாங்க, சீசரில் நம்ம பேதுருவோட சகோதரர் அந்திரே என்ன சொல்லுவார்னா, இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு அப்படின்னு சொல்லல, இயேசு அதை ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு மாத்திரம் கொடுத்தது நாம் எல்லாரும் அறிந்தது. ஆனால் இதில் நான் என்னை தொட்டது என்னென்னா, சின்ன பிள்ளைங்கள்டருந்து எதையுமே வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இளம் பிராயத்திலே தேவனை சந்தித்த ஒரு சிறுவன், அந்த சிறுவன் என்னென்னா உதாரத்துவமாக என்ன பண்ணான்னா, அவன்கிட்ட இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்தான். அது அவன் கொடுக்குற வரையும் அவனுடைய ஒரு வயிற்றுக்கு தான் அது போதுமானதாக இருந்தது. அது தேவனுடைய கரத்துக்கு போன உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா, 5000 புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் போஷிக்கிறதற்கு அது போதுமானதாக இருந்தது. இந்த நாளிலும் தேவன் தாமே அப்படியா ஆசீர்வதிப்பாராக வார்த்தையை தந்து. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 11:25, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த வசனத்தின் மூலமாக நான் என்ன, அந்த சிறுவன் தன்னுடைய இளம் பிராயத்தில் அவன் என்ன பண்ணான்னா, உதார குணத்தோடு கொடுத்தான். என்னுடைய விசுவாசம் என்னென்னா, ஒரு நாள் அவன் வளர்ந்து பெரியவன் ஆன போது என்ன நினச்சிருப்பான்னா, இளம் பிராயத்தில் தேவனுக்குன்னு என் கையில் இருந்து கொடுத்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வளர்ந்துட்டேன், என்னையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து அவன் நிச்சயமாக மகிமையாக வாழ்ந்து நித்தியத்துக்கு போயிருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி செய்திக்குள்ளாக போக முன்னாடி ஒரு சின்ன ரெண்டு இன்ட்ரோடக்ஷன். ஒன்று நான் அதில் தேர்ந்தவன் இல்லை, ஒன்று இந்த வீடியோ கேம்ஸ் சின்ன பிள்ளைங்க விளையாடையில் நான் அருகிலேருந்து பார்த்துருக்கேன். அப்போ இந்த வீடியோ கேம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நபரை ஒருத்தர் விளையாடுறவர் சூஸ் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொருத்தர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளாக இருப்பாங்க. அந்த சூஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வேகமாக தன்னுடைய துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணுவார்னா எதிரில் பட்டவங்களெல்லாம் சுட்டுக்கிட்டே போவார். அப்போ அந்த சுட்டுக்கிட்டே போகையில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி என்ன பண்ணுவார், சுடுவார். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அவருக்கு கிடைக்கும். அது கிடைச்ச பின்னாடி என்ன பண்ணுவார்னா, இவரெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, பல திசைகள்லேருந்து பலர் வருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு சில நேரம் என்ன பண்ணுவார், அந்த பலரையும் மேற்கொண்டு ஃபைனலாக என்ன பண்ணுவார், அவர் டெஸ்டினி, அவர் அடைய வேண்டிய இடத்துக்கு அடைஞ்சிருவார். அப்படி அடைஞ்சிட்டாருன்னா என்ன நடக்கும்னா, ஒரு தங்கமயமான ஒரு கிரீடம் அவர் தலை மேலே வரும். அப்படின்னா என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்றார். இதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு என்னது, அன்றாட போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம அந்த நபர் எதிர்கொண்ட மாதிரி எதிர்கொண்டு போனோம்னா, ஒரு நாளில் பவுன் சொன்னது போல், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது, நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன் என்று சொன்னது போல் என்ன பண்ணலாம், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதுலேயே சில சமயம் துரதிர்ஷ்டம் என்ன நடக்கும்னா, அந்த எதிரி என்ன பண்ணுவார்னா, சில சமயம் இவரை சுற்றுவார். இவரை சுட்ட உடனே என்ன பண்ணிடுவார், இவர் இறந்து போயிடுவார். அப்போ என்ன ஆயிரும்னா, அந்த கேம் அதோட முடிஞ்சிடும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். ஏன்னா அந்த குறித்த நேரம், அந்த குறித்த காலம் உள்ள, ஏன்னா ஒருத்தருக்கும் ஆயுசு நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த குறித்த நேரத்தில், அந்த குறித்த நாளில் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யலைன்னா, அந்த துரதிர்ஷ்டவசமாக மரித்தவர் என்ன பண்ணுவார்னா, அதோட இந்த கேம் இஸ் ஓவர். நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம், பரீட்சையில் என்ன பண்ணலான்னா, நம்ம அரியர் எக்ஸாம் எழுதலாம், தேவைப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கூட எழுதலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது. ஒரு மனுஷனுடைய ஜீவன் மரிச்சாயிடுச்சுன்னா அரியர் எக்ஸாமுக்கு வாய்ப்பே இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுக்கும் வாய்ப்பே இல்லை. உலகத்தில் இருக்க போட்டியில் என்ன பண்ணுறாங்க, வின்னர் ரன்னர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ கூட உலகக்கோப்பை கால்பந்து நடக்குது, 2 அணிகள் மோதையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வின்னர், இன்னொருத்தர் ரன்னர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி கிடையாது. எதர் யூ ஆர் கோயிங் டு பி எ வின்னர் ஆர் யூ ஆர் கோயிங் டு பி எ லூசர். ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நல்ல மதிப்பை அடைய போகிறோம், பரிசை பெற போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், நித்தியமாக அதை இழக்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ கேம் பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்ததுன்னா, இன்னும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சின்ன நிலம்,
அது சின்ன ஒரு குண்டுன்னு சொல்லுவாங்க, காணின்னு சொல்லுவாங்க, வயல் ஒரு 10 சென்ட் நிலம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வானம் பார்த்த பூமின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வானம் பார்த்த பூமியில் நிச்சயமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு விவசாயி ஒரு நெற்பயிரை விதைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெற்பயிரில் எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுவார், வானம் மழையை கொடுக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குது. ஆனால் சில மணிகள் வளர்ந்து என்ன பண்ணணும்னா நல்ல பால் பிடித்து திடமாக என்ன பண்ணணும்னா வளர்ந்து ஓங்கி வளர்ந்து அந்த அறுவடைக்கு முன்பாக என்னென்னா தலை வணங்கி சாய்ந்து இருக்கும். ஆனால் சில பயிர் என்ன பண்ணணும்னா நேராக நட்டமாக நிற்கிற மாதிரி நிற்கும், அதுவும் செழித்தான் வளர்ந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, விவசாயிகள் சொல்லுவாங்க, நிறைய சாவியாக போச்சு, கருக்காயாக போச்சுன்னு. இது என்ன ஆகும்னா களஞ்சியத்துக்கு போகும், இது என்ன ஆகும்னா பதறாக போயிடும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதை கருத்தில் கொண்டவர்களாக என்ன பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் நிதானமாக நடக்கலைன்னா நானே நான் இழந்து போவேன். இதை ஜாக்கிரதையுள்ளவர்களாக நாம் இருப்போம். ஸோ இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கிறது செய்தி சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இதில் 5 வார்த்தை மட்டும்தான் இருக்குது. கடந்த வாரத்தில் கூட மூத்த சகோதரர் இதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்தாங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இதில் தாவீதை குறித்து தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவார். இவர் சொல்லியிருக்கிற கூடாரம், பரிசுத்த பர்வதம் அப்படிங்கிறது அது பரலோக ராஜ்யத்தை தான் குறிக்குது. அங்கே யாரால் போக முடியும்? உத்தமனாய் நடக்கிறவன். சரி, இப்போ யார் உத்தமன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தாவீதை குறித்து நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறது என்னன்னு சொன்னால், தாவீது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார், அவன் கோலியாத்தை ஜெயித்தான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தாவீதை குறித்து எல்லாருமே அறிந்திருக்கிறது. ஆனால் உத்தமனாய் நடக்கிறது, உத்தமன்னா என்ன, அவர் உண்மையிலே உத்தமனாக நடந்தாரா அப்படிங்கிறத பற்றி இந்த நாளில் தியானிக்கலாம் அப்படின்னு நான் எண்ணுகிறேன். இதில் தேவனால் அங்கீகாரம் பெற்ற 2 மனிதர்கள் குறித்து தியானிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒன்று தாவீது, இன்னொன்று ஆபிரகாம். நேரம் அனுமதித்தால் ஆபிரகாமை பற்றி பார்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் தாவீதை மட்டும் பார்க்கலாம் என்று நான் விரும்புகிறேன். இந்த தாவீதை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகவும் 19:11 சொல்லுது. யோசபாத் ராஜா நியாயாதிபதிகளை நியமித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு அதனோட கடைசியாக நீங்கள் தினமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ யார் உத்தமன், யாருக்கு கர்த்தர் துணையாக இருக்க முடியும்? இந்த தாவீது ஆண்டவர் சொல்லல, என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு தாவீதை குறித்து சொல்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றாற் போல் வாழ முடியும்? நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த புதிதும் ஜீவனமான உடன்படிக்கையின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார், சத்தியத்தை போதிச்சார். நமக்கு நிறைய என்ன பண்ணியிருக்க முன்னாடி ஒரு அடிச்சுவடை வச்சுட்டு போயிருக்காரு. இன்றைக்கி மூத்த சோதரர்கள் இருக்கிறாங்க, நமக்கு அநேக சத்தியங்களை போதிக்கிறாங்க. அதனால் நமக்கு என்னது, அந்த பாதை வெளிச்சமாக தெளிவாக தெரியுது. ஆனால் இதெல்லாம் இல்லாத போது தாவீது எப்படி தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக அவர் வாழ்ந்தார், அவரை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக தாவீதை குறித்து ஒரு பெலிஸ்திய ராஜா, அவருடைய பேர் ஆகீஸ். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். சவுல் தான் என்ன பண்ணிட்டார்னா, தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாக இருந்தார். அந்த சத்ருவாக இருந்ததுனால என்ன பண்ணுவார், தாவீது ஒரு ஸ்டேஜில் நான் இங்கே இருக்கிறது, இனிமேல் இந்த இஸ்ரவேலில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த பிலிஸ்த தேசத்துக்குள்ளே போவார். அப்போ போய் அந்த ஆகீஸ்க்கு ராஜாவோட சேர்ந்துக்குவார். அந்த ஆகீஸ் ராஜா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்துள் என்னோடு போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஒரு அந்நிய தேசத்து ராஜா தாவீதை பார்த்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இது.
நீ உத்தமன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இப்போ நம்ம வீட்டார் நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாங்க? சாலமோன் தாவீதோட குமாரன், அவர் தாவீதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே, உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே அப்படின்னு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குமாரன் தன்னுடைய தகப்பனை பற்றி சொல்கிறார். இப்போ நான் யோசித்து பார்க்குறது என்னென்னா, என்னுடைய பிள்ளைகள் என்னையை பற்றி எப்படி சொல்லுவாங்க? என்னுடைய தகப்பன் உண்மையும் நேர்மையுமானவர்னு அவங்களால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு உத்தமனாக நான் வாழ்ந்திருக்கேனா அப்படிங்கிறது தான் நான் இந்த வேலையில் நிதானித்து பார்க்குறேன். தென் அதுக்கு அடுத்து இந்த தாவீதை குறித்து சொல்கிறதுல சவுலோட ஒரு வேலைக்காரன் இருப்பார். அந்த சவுலோட வேலைக்காரன் இப்போ நார்மலாக சவுலுக்கு இந்த சம்பவங்கள் தெரிந்ததுனால நான் துரிதமாக போகிறேன். சவுலுக்கு தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டு அவர் சிரமப்படையில் என்ன ஒரு சஜஷன் வரும்னா, இப்போ இங்கே நல்ல கீத வாக்கியம் வாசித்து தெரிந்த ஒரு மனுஷன் இருந்தால் அவர் அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு வேலைக்காரன் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி இந்த ஊரில் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இருக்கிறாரு, அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்கிற வார்த்தையை கடைசியாக தான் சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் சொல்லையிலே அப்போ அவர் கோலியாத்தில் ஜெயிக்கலை. ஆனால் அப்போ சொல்லையிலே அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல வாத்தியம் வாசிக்கிறவர், நல்ல யுத்த வீரன், இன்னொன்று என்ன சொல்லுவார்னா, நல்ல சௌந்தரியம் உள்ளவன், எப்படிங்கிறது மாதிரி கர்த்தர் அவனோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா சவுலோட வேலைக்காரர் சொல்லுவார். இவர் நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணும் முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை என்னென்னா, 15ஆம் அதிகாரம் 28, 29 1 சாமுவேல் 15, 28, 29 அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறது. சாரி பிரதர், அது இல்லை. எஸ், அந்த இடத்துல என்ன பண்ணுறார்? சாமுவேல் என்ன சொல்கிறாருன்னா, உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உன் தோழனுக்கு அதை கொடுத்தார். இப்போ நமது 4 பேரோட சாட்சியை நம்ம கேட்டிருக்கோம். ஒன்று சவுலோட வேலைக்காரர், இன்னொன்று சாமுவேல் தீர்க்கதரிசி, இன்னொன்று ஆகீஸ் என்கிற பெலிஸ்திய ராஜா, இன்னொன்று தாவீதோட குமாரனாகிய சாலமன். 4 பேருமே இந்த தாவீதை குறித்து உத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தாவீது தன்னுடைய நாட்களில் வாழ்ந்தபோது சவுல் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் இந்த தாவீதை என்ன பண்ணுறாரு? விரட்டிக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த விரட்டிக்கிட்டே போகையில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், என்கேதி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குகையில் போய் அவர் என்ன பண்ணுவார்? மலைஜாதிக்காக போவார். அந்த மலைஜாதிக்கு போகையில் தாவீது என்ன பண்ணுவார்? அந்த சால்வையை அறுத்துட்டு வந்துடுவார். ஈவன் கடந்த வாரத்தில் வியாழக்கிழமையில் கூட நம்ம அதை கேட்டோம், ஒரு இருதயம் படபடன்னு அடிச்சுக்கிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த சால்வை அறுத்து கொண்டது இருதயம் படபடன்னு அடித்தது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டது தான். இப்போ நம்ம அந்த சங்கீதம் 15 நம்ம பார்த்தோம், கனம் பண்ண வேண்டும், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்போ தாவீது சொல்லுவார், நீ செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் ஏன் விரட்டுகிறீர்? ஒரு தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிற என்னை நீர் ஏன் விரட்டுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த எங்கேதியில் இருக்கிறத ஒரே ஒரு நிமிஷம், 24:14 1 சாமுவேல் 24:14. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? தொடர்ந்து வாசிங்க பிரதர். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய்,
கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சவுல் என்ன சொல்கிறாருன்னா, என் மகனே நீ என்னை பார்க்கலும் உத்தமன், என்னை பார்க்கலும் நீதிமான்லாம் சொல்கிறார். ஆனால் இந்த சம்பவத்திலேருந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு பிறகாவது என்ன பண்ணணும், தாவீதை துரத்தாமல் விட்டுருக்கணும். ஆனால் சவுல் அப்படி தாவீதை துரத்தாமல் விடலை. ஏன்னு பார்த்தோம்னா, எங்கேதியை முடித்த பின்னாடி அந்த எஷிமோனுங்கிற இடத்துல என்ன பண்ணுவார், தாவீது இருப்பார். சில சமயம் நம்ம செய்கிற ஒரு தவறு என்னென்னா, இரு நாக்குள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா அந்த சங்கீதத்தில் பார்த்தோம், ஒரு என்னென்னா சத்தியம் உள்ளவராக இருக்கணும்னு. ஆனால் சத்தியம் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். எப்படின்னா, இவன் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் உதவிக்காரர்களை குறித்து பேசையில் என்ன சொல்லியிருக்கோம்னா, இரு நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உலகத்தில் கூட இந்த மாதிரி இரு நாக்கு காரியங்களை கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை ஜஸ்ட்டு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நபர் தன்னுடைய இனத்தார் கண் காண்கிற தூரத்தில் வரையில் பார்க்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்துட்டாங்கடா, இன்றைக்கி மணி 3 ஆனாலும் வீட்டை விட்டு போக மாட்டாங்கடா, சாப்பாடு சாப்பிடாமல் போக மாட்டாங்கடா அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டு வாசப்படியில் வந்தோடனே, இப்போ தான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், உனக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் இருநாக்கு. நம்மளும் கூட நான் சொல்கிறேன், மற்றவர்களை குற்றப்படுத்துறத சொல்கிறதில்ல, அந்த இருநாக்காக ஒரு விளக்கம் கொடுக்காது. நம்மளும் கூட சில சமயம் சும்மா வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஒரு பிரதர் பக்கத்தில் உட்காந்தா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறது போல் உங்களை தான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். ஈவன் அந்த மாதிரி காரியங்கள் கூட தேவனுடைய பார்வையில் நம்ம கடந்த வாரத்தில் கேட்டோம்ல, நம்ம பாவமென்று அறியாமல் செய்கிற ஒரு சில காரியங்கள், அதை என்னென்னா நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் தேவன் இந்த காரியத்தில் உணர்த்துறார். இதுக்கு பிறகு என்ன ஆயிருதுன்னா, எஷிமோனுக்கு போகிறாரு. அந்த எஷிமோனுக்கு போகையில் அந்த தாவீது அந்த பவுலை கொல்றதுக்கு சவுலை கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. தாவீதோடு கூட அந்த எஷிமோனில் தாவீதோடு கூட இந்த அபிசாய் கூட போகிறாரு. தாவீது என்ன பண்ணுறாரு, நெருங்கி போய் அந்த பாளையத்துக்குள்ளே உள்ளே போய் சவுலோட கூட இருக்கிறது 6000 பேர், தாவீதோட கூட இருக்கிறது 600 பேர். இந்த 3000 பேர் 600 பேர், 5 ஆளுக்கு ஒரு ஆளுங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் அந்த பாளையத்துக்குள்ளே போய் அங்கே நட்டு வைத்திருக்கிற சவுலோட பட்டயத்தையும் அந்த சொம்பையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்த பின்னாடி தாவீது சொல்லுவார், சவுலோட படைத்தலைவர் அப்னேரை பார்த்து, அப்னேரே நீ உன்னோட எஜமானை நீ காவ காக்கிறது இல்லையா, ஒரு மனுஷன் உன் எஜமானை கொல்றதுக்காக வந்தார், அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல வாஸ்து பார்த்தோம்னா, தேவன் கனநித்திரையின் ஆவியே, அவர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி வைத்திருக்கேன்னு சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, அந்த கனநித்திரையின் ஆவியை தேவன் கொடுத்துருவார். கொடுத்தது நிமித்தம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் போய் என்ன பண்ணிடுவார், அந்த பட்டயத்தையும் அந்த சொம்பையும் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதை மாத்திரம் வாசிங்கப்படுது. எஷிமோனுக்கு போனதில் 26:7-12. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை.
ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தொடர்ந்து வாசிக்கின்றது. தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகி அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாய் ராஜாவை கொள்ளும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும், என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியேற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். போதும். இப்போ நமக்கு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தாவீது அப்படி தான் இருக்கார். எப்படின்னா, அவர் நன்மைக்கு ஞானியாக இருக்கிறாரு, தீமைக்கு அவர் பேதையாக இருக்கிறாரு. இப்போ அதே இடத்துல நான் என்னை வச்சு இதை தியானிக்கையில் யோசித்து பார்த்து நானாக இருந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னால், 2வது தடவை எஷிமோனில் சவுல் ஒரு வேளை துரத்திக்கிட்டு வந்திருந்தாருன்னா, சவுல், முதல் தடவையே நான் உன்னை காலி பண்ணியிருந்துருக்கணும். நீ தேவனால் அபிஷேகம் பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் தடவை உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். இப்போ நீ 2வது தடவை என் பின்னாடியே வர்ற. அன்றைக்கி ஒரு கோழி குண்டு சைஸில் இருக்க கூழாங்கல்லை வச்சு அந்த கோலியாத்தே நான் அடித்தேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கையா? அந்த கோலியாத்தை பார்த்து நீ தொட நடுங்கிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த பாளையத்தில் எவன்டா நமக்காக போவான், எவன்டா நமக்கு போவான்னு நின்றுட்டு இருந்தியே, அதை நீ மறந்துட்டியா? அதை மறந்துட்டு நீ வரியா? இப்போ அந்த கோலியாத்தோட பட்டயம் என் கையில் இருக்குது, எடுத்து வீசினா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பேன், ஒரு சாஃப்டாக ஒரு மிரட்டியிருப்பேன். இதுக்கு பதிலாக அந்த தாவீது செஞ்சது என்னென்னா, அதில் வாஸ்து பார்த்தோம்னா, முதல்ல சவுலை வணங்குவார். அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவனிடத்துல இந்த அபிஷேகம் எடுபட்டு போனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மனுஷனை வணங்கி அந்த மனுஷனுக்கு கடைசி வரையும் தீமையே செய்யாதிருப்பார். தென் உதாரத்துவமை கொடுக்குற காரியத்தில் காலம் இல்லாத அப்படின்னால என்ன பண்ணேன்னா, தேவனுடைய ஆலயத்துக்குன்னு தாவீது கொடுத்ததை நான் வாஸ்து பார்க்கையில் அது 4000 கிலோ தங்கமும் 40,000 கிலோ வெள்ளின்னு எழுதியிருக்கு. இன்றைக்கி 4000 கிலோ தங்கம் அப்படின்னா 5 லட்சம் சவரன். தாவீது எவ்வளோ உதாரத்துவமாக தேவனுக்கு கொடுத்துருக்காரு. இன்னொரு காரியம், தோழனுக்கு தீங்கு செய்யாத காரியம். தோழனுக்கு தீங்கு செய்யாத காரியம் வரையில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யோனத்தானை யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். அந்த யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருப்பான், அவன் பேர் மோவிபெசேத். அந்த மோவிபெசேத் என்ன பண்ணுவான்னு சொன்னால், 2 காலும் முடவனான ஒரு மனுஷனாக இருப்பான். இதை அவர் கேள்விப்படுவார். வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவரை கேள்விப்பட்ட உடனே அந்த சவுலின் வீட்டில் ஷீபா அப்படிங்கிற ஒரு வேலைக்காரன் இருப்பான். அந்த வேலைக்காரன் வரவழைச்சு, சவுலின் வீட்டார்கள் யாராவது இன்னும் மிச்சம் இருக்காங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ இந்த மாதிரி சவுலுக்கு 2 கால்களும் முடமான மேவிபொசேத் என்கிற ஒரு குமாரன் இருக்கான்,
பேரன் இருக்கிறான். அது வந்து யாருன்னா யோனத்தானோட குமாரன். அவன் எப்படி அவனுடைய கால் முடமாயிருச்சுன்னா, யோனத்தானும் சவுலும் யுத்தத்தில் மடிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லல, அவனுடைய தாதி அவனை தூக்கிட்டு ஓடையில் இடறி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்ததுனால அந்த மோவிபெசேத்துக்கு தன்னுடைய 2 கால்களும் முடமாயிரும். அந்த மோவிபெசேத் வந்து ராஜாவின் முன்பாக வரவழைக்கப்படுவான். அப்போ தாவீது கூப்பிடுவார், மோவிபெசேத்தே அப்படின்னு கூப்பிடுவார். இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தாவீது அந்த சவுலுக்கு முன்னாடி செத்த நாயை போல் இருக்கிற மாதிரி இந்த மோவிபெசேத் சொல்லுவான், செத்த நாயை போல் இருக்கிற என்னையை நீங்கள் கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லல, இல்லை சவுலுக்கு உண்டான எல்லா ஆஸ்தியும் உன்ட்ட நான் கொடுத்துட்றேன், நீ அனுதினமும் என்னுடைய பந்தியில் வந்து என்ன பண்ணுவாய், அசனம் பண்ணுவாய் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ பார்க்கையில் நம்ம சுருக்கமாக இந்த கேட்ட சத்தியத்தில் சம்மரைஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த புதிய உடன்படிக்கை சத்தியெல்லாம் தெரியாமல் வாழ்ந்த தாவீது, அவர் என்ன பண்ணல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை ஒருபோதும் கை போடவே இல்லை. உதாரத்துவமாய் தேவனுக்கென்று அள்ளி அள்ளி கொடுத்தார். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதது யோனத்தானோடு வந்து இவர் பண்ண உடன்படிக்கையை கடைசி வரை நிறைவேற்றினார். அவருடைய குமாரனுக்கு வந்து உதவி செய்தார். இப்படி இன்னும் பல காரியங்கள் இருக்குது. தேவன் தாமே வரும் நாட்களில் அவை ஒவ்வொன்றாய் நமக்கு வெளிப்படுத்தி நாமும் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்று அந்த தாவீதை போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் வாழ பிரயாசப்படுவோம். தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமீன். தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நமக்கு தேவையான வார்த்தையவே தேவன் சரியாக கொடுத்திருக்கிறார். சகோதரர் வாசித்தது போல சங்கீதம் 15:1-2 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இந்த வேளையும் கூட நான் வந்து சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அந்தளவுக்கு நான் தகுதியுள்ளவனாய் என்னை எண்ணவில்லை. நம்பிக்கை அறிக்கையிடும்படியாய் வந்திருக்கிறேன். நான் ஒரு சில வார்த்தைகளை அப்படியாய் சொல்லி நான் என்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடலாம் என்று தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஒரு கூடாரத்தில் யார் தங்கக்கூடியும் அப்படின்னு சொல்லி தாவீதை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சகோதரர் சொன்ன போல் தாவீது வந்து புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறியாமல் இருந்த நாட்களிலேயே அவர் அவ்வளவு உத்தமமாய் தேவனுடைய பார்வையில் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லத்தக்கதாய் அவர் உத்தமனாய் நடந்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளோ சத்தியத்தை அறிந்து எவ்வளோ சத்தியங்களை கேட்டும் கூட ஆனாலும் இன்னும் அந்த உண்மையாய் உத்தமனாய் நடக்க முடியாத சூழ்நிலையை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன். ஆனாலும் தேவனே அதுக்கு சாட்சி கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம மனுஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய உள்ள அந்தரங்கங்களை வந்து என்னென்னு தெரியாமல் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி கொடுத்துடலாம். அந்த சகோதரா அந்த சகோதரியா அவங்க வந்து நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேவன் உள்ளான அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன். ஆனால் அவரே வந்து அந்த சாட்சியை கொடுத்துருக்கிறாருன்னா அது ஒரு மேலான ஒரு இரக்கம், கிருபை தான். அப்படியா எபிரேயர் 3:2 வாசிப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியே மோசையை குறித்தும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு சாட்சி கொடுக்குறாரு. இவன் என்னுடைய வீட்டில் வந்து எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று. அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய வாழ்க்கையிலே வந்து சின்ன பிள்ளையில கற்றுக்கொண்டதை வந்து அவர் உண்மையுள்ளவராய் இருந்து தேவன் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவரும் ஒரு நபராய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இந்த காலத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமானால் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மை நியாயம் தீர்த்து பார்த்தோம் என்றால் கொடுக்கல் வாங்கல உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கண்குடைச்சியில் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்னா? ஆண்டவருக்கு பயந்து நான் என்னை நியாயம் தீர்த்து நான் சரியாய் தேவன் இருக்கிறார் என்று பார்க்கிறேன்னா? ஒருத்தரை மன்னிக்கக்கூடிய விஷயங்களில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்னா? என்னை மன்னிக்கணும்னு நம்ம கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் நாம் மற்றவங்களை மன்னிக்கிறோமா? அந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படி பொறுமையாக இருக்கிறோமா? ஒவ்வொரு காரியங்களையும் நம்மை நியாயம் தீர்த்து பார்த்தோம் என்றால் தேவன் நம்மை கொடுத்து சாட்சி கொடுக்க முடியுமா? இவன் வந்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று அவர் சொல்ல முடியுமான்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை நான் வந்து அதில் குறைவுள்ள மனுஷனாக தான் இருக்கிறேன். தேவன் அப்படி தான் என்கிட்ட பேசினார். சாட்சி கொடுக்குறோன்னா ஒரு பகுதியை மட்டும் சாட்சி கொடுத்துருக்க மாட்டார் ஆண்டவர். எல்லாவற்றையும் அறிந்து அவர் உள்ளும் புறம்பும் வெளியிலையும் உள்ளேயும் அவர் எல்லாவற்றையும் நினைவுகளை முதற்கொண்டு அறிந்து அவர் சாட்சி கொடுத்துருப்பார். அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். என்னை குறித்து அப்படி சொல்லுவாரான்னா அதுக்கு எல்லளவும் கூட தகுதி இல்லைன்னு. எத்தனையோ ஆண்டு காலமாய் சபையில் இருந்து கொண்டு இன்னும் நான் தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்கிட்ட இருக்கான்னா அந்த அளவுக்கு இல்லை. அதை நான் நினச்சி ரொம்ப துக்கப்படுறேன். ஆண்டவரே என்கிட்ட
அப்படி தான் பேசுகிறாரு. நீ வந்து எவ்வளவோ நாட்களாக இருக்கிறாய், ஆனால் இன்னும் நீ வந்து வாங்குகிறவனாக தான் இருக்கிற ஒழிய கொடுக்குறவனா இல்லை. அப்படி தான் நான் வந்து செய்தியை கேட்கிறவனாக இருக்கிறேன் ஒழிய நான் அதை ஆண்டவர்கிட்ட ருசித்த அந்த ருசி பார்த்ததை நான் அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னா இல்லை. நான் அது குறித்து மிகவும் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஆனாலும் தேவனின் வரக்கூடிய நாட்களில் வந்து அப்படியா இல்லாமல் சரியாய் நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். எபேசியர் 4:2 வாசி. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அந்த மிகுந்த மனத்தாழ்மை இன்னைக்குடைய நாட்கள் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு. நான் சாந்தமுள்ளவனாக இருக்கிறேனா, மனத்தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன். மனத்தாழ்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் வந்து எனக்கு கிருபையை கொடுக்க முடியும், நான் பாவத்தை வந்து மேற்கொள்ள முடியும். பொறுமை உள்ளவனாக இருக்கிறேன்னா அப்படிலாம் இல்லை. நான் வந்து அநேக வேளைகளை வந்து அவசரப்பட்டு எதையாவது பேசுகிறவனாய் அல்லது சொல்கிறவனாய் நம்ம சரியாக இருக்கிறோம்னு ஏதாவது ஒரு பகுதியில் நினச்சிட்டு அடுத்தவங்க அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லி சட்டென்று கோவப்படுவதாக இருக்கும். கடந்த வாரத்தில் வியாழக்கிழமையோட செய்தியை கேட்டோம், அந்த நாவை குறித்ததான காரியங்களில். அப்படியே நம்ம பொறுமையாக இருக்கிறோமா, அந்த எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையாக இருக்கிறோமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு சேர்ந்த சத்தியத்தில் அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்திருக்காங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ சத்தியங்கள் கேட்கிறோம். அதிகமாக பைபிள் படிக்க வாய்ப்பு இருக்குது, செய்தி கேட்குறோம், தினமும் செய்தி கேட்கணும். யூடியூப்பில் போட்டோம்னா எத்தனை மணி நேரம் வேணாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி வாய்ப்புலாம் இருக்குது. அன்றைக்கி பைபிள் கிடையாது, எவ்வளோ ஒரு தோல் சுருளை வச்சு அன்றைக்கி வாசிச்சிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. அதை போய் கேட்டு அன்னைக்கு அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க ஆண்டவருக்கு பயந்து. இன்றைக்கி வந்து ஆவியானவரை கொடுத்து எவ்வளோ காரியங்கள் இருந்தும் அந்தளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, நீடிய பொறுமையாக இருக்கிறோமா, சாந்தமாக இருக்கிறோமா, மற்றவர் மேலே தயவாக இரக்கமாக இருக்கிறோமான்னா இல்லை. என்னை பொறுத்தவரை வந்து நான் அதெல்லாம் என்னை நியாயந்திருத்து தான் நான் தேவனுக்கு முன்பாக அறிக்கை எடுக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் அப்படியா இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவனும் என்னையும் ஒரு நாள் வந்து இவன் நல்லவன் என்று சொல்வாரா என்ற ஒரு ஏக்கம், அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறேன். அப்படியா கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவை வீணாய் போயிற்றே என்ற ஒரு இப்படிதான் என்கிட்ட பேசினார் கடந்த நாட்கள்லாம். இவ்வளோ நாளாக நீ சபைக்கு வாரேன், உலகத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கேன்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை ஒதுக்கி வந்தாலும் இன்னும் உன்கிட்ட எத்தனையோ குறைகள் இருக்குது. நீ வந்து ஆவியில் ஆரம்ப நாட்களில் வந்து எவ்வளோ வைராக்கியமாக எல்லாத்தையும் விட்டு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் வேணும், இயேசு தான் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ காரியங்களை ஒதுக்கி வந்தேன். ஆனால் நாட்கள் ஆக ஆக அப்படியே குளிராய் அப்படியாய் வெதுவெதுப்பாய் சொல்லுவார் ஆண்டவர். வாந்தி பண்ணி போடக்கூடிய நிலைமையில என்னுடைய வாழ்க்கை இருக்குங்கிறத தேவன் என்னோட பேசினார். ஆவியில் ஆரம்பம் பண்ணுனா மனம் முடிக்கும்போது இன்றைக்கி தேவன் இருந்தால் நீ வந்து ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நீ இருக்கிறியா? இல்லையே. நான் ஞாயிந்திருக்கும்போது நான் ஆண்டவரே நான் நராய்க்கு பாத்திரவனாய் தான் இருக்கிறேன், நான் வந்து அந்த இடத்துல இல்லை. அதே சொல்கிற ஆவியில் ஆரம்பம் பண்ண நீ மாமிசத்தில் முடிவர போகிறியா? இவ்வளவு பாடுனா தன்னாலும் வந்து எவ்வளோ காரியங்களை விட்டோம், ஆண்டவருக்காக இருந்தே விட்டோம். ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டோமானா இல்லை. என்னை பொறுத்தவரையில் வந்து நான் குந்தி நடக்கிறவனாய் நான் தேவனுக்கு முன்பாக என்னை நியாயந்திருத்து பார்க்கும்பொழுது எவ்வளோ குறைவுள்ள மனுஷனாக இருக்கிறேன். கடந்த நாட்களில் சகோதரர் சொன்னது போல் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகும்போது பார்த்தோம்னா சின்ன சின்ன குறைகள்லாம் வந்துச்சா, எவ்வளோ மோசமாக இருக்கிறோம், இவ்வளவு கேவலமாக இருக்கிறோமே. ஆண்டவர் நம்ம பக்கத்துலேயே இருக்கார். ஒரு சகோதரர் இருந்தால் நான் இந்த காரியத்தை செய்வேன்னா செய்ய மாட்டேன். அந்த இடத்துல வந்து நான் நடிக்கிறவனாய் அவங்க பார்க்கும்போது வந்து பரிசுத்தவானை போல் நடக்கிற மாதிரி இருப்பேன். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஆண்டவர் வந்து என் கூடவே இருக்கிறாருங்கிறத நான் உணராமல் அதை மறந்தவனா யாரும் இல்லை எதையோ ஒன்று பேசுகிறோம்னா கூட்டி குறைச்சி பேசுகிறது, ஜோக்காக பேசுகிறது, அல்லது எதையாவது ஒன்று செய்கிறோமேன்னு சொல்லி திரும்ப நியாயந்திருத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு புத்தியனாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ வந்து ஆர்வியில் ஆரம்பம் பண்ணியே இன்றைக்கி நீ உன்னுடைய நிலைமையை சீர்தூக்கிப்பார், எவ்வளோ மோசமாக இருக்கிறேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படியா இல்லாமல் வந்து நானும் ஆவியில் ஆரம்பம் பண்ணி எப்படி தேவன் அன்றைக்கி ஆரம்பித்தாரோ அதுபோல் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் தேவனை கிட்டி சேர்ந்து என்னை நானே நியாயந்திருத்து அந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமாம். தேவன் உத்தமமான ஜனங்களை தேடுகிறார். உத்தமமாய் வாழக்கூடிய ஜனங்கள் பூமியில் ஒரு சிலராக தான் இருக்க முடியும். அநேகர் வேறு விதமாக தான் நடப்பார்கள். நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் போதித்து உத்தமமான வழியை நமக்கு காட்டுகிறார். உங்களுக்குள்ள உத்தமர் இன்னாரென்று அறிவதற்கு
உங்களுக்கு மார்க்க பேதங்கள் அவசியம் அப்படின்னு கொரிந்தியருக்கு எழுதினார் பவுல். பலவிதமான மார்க்க பேதங்கள், பலவிதமான கருத்துக்கள், கொள்கைகள் அவசியம். நான் அப்படி யோசித்து பார்த்தேன், ஜாதி கூட ஏன் தேவன் அனுமதித்தார் அப்படின்னா, நீ உத்தமமாக இருக்கிறியாங்கிறதுக்காகத்தான். சக மனிதர்களையும் ஒரே மாதிரி தேவன் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அதுபோல் நீ உத்தமமாக இருக்கிறியா, ஏற்றத்தாழ்வு பார்க்குறியா? ஏழை பணக்காரனை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார்? பணக்காரனை நீ நேசிக்கிறதை கனம் பண்ணுறது போல் ஒரு ஏழையை உன்னால் கனம் பண்ண முடியுமா? உத்தமர்கள் இன்னாரென்று அறியும்படி தேவன் அப்படி வச்சிருக்கிறார். ஒருத்தர் படிப்பில் நல்லா இருக்கலாம், ஒருத்தர் படிப்பறிவு கம்மியாக இருக்கலாம். ஆக பிரியமானவர்களே, உத்தமமாய் வாழக்கூடிய வாழ்க்கை அது சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். நாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்தோமானால், பாவிகளுக்காக நான் வந்தேனார், நீதிமான்களுக்கு அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன். இழந்து போனதை ரட்சிக்கும்படி வந்தேன், கெட்டு போனதை ரட்சிக்கும்படி வந்தேன். ஆண்டவர் அதில் உண்மையாக இருந்தார். நாம் சக மனிதர்களை உலகத்தில் பார்க்குறோம், ஆனாலும் சபையில் சகோதர சகோதரிகளிடத்தில் அந்த சங்கீதத்தில் 15 வாசித்தது போல தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அப்படின்ருக்கு. அப்படின்னா தோழன், நமக்கு இங்கே தோழன் யாருன்னா சகோதரர்கள். நமக்கு தேவன் தந்த பெரிய பாக்கியம். சகோதர சகோதரிகளே தேவன் நமக்கு தோள் கொடுத்திருக்கிறார். தேவன் அவர்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர்களுக்கு நீ தீங்கு செய்யாமல் இருக்கிறியா? அவர்களுடைய குறைகளை குற்றங்களை மன்னிக்கிறியா? அவர்களை நேசிக்கிறியா? அது அப்படி நீ செய்கிறாய் என்றால், நேசிக்கிறோம் என்றால், மன்னிக்கிறோம் என்றால் நீ உத்தமன். தோழனுக்கு தீங்கு செய்யாமல், அந்த வார்த்தை சங்கீதத்தில் 15 கடந்த வாரமும் பிரதர் அதை வலியுறுத்தினாங்க. 15வது அதிகாரம் வாசிப்போம். அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அயலான் தேவனை அறியாதவர்கள், அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகளுக்கு, அவர்களுக்கு நாம் எப்படி நடக்கிறோம்? புறங்கூறுகிறோமா? புறங்கூறாமல் அப்படின்னு இருக்கு. ஒரு சகோதரனுடைய குறையை இன்னொரு சகோதரன்கிட்ட போய் சொல்லும்போது அது புறங்கூறுதல். ஒரு சகோதரியுடைய பிரச்சனையை இன்னொருத்திட்ட போய் சொல்லும்போது அது புறங்கூறுதல். அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரிகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? வேதத்தில் பேலியாளின் பிள்ளைன்னு இருக்கு. நீதிமொழிகளில் வாசிக்கலாம். யாருடைய பிள்ளைகளாம்? நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 27. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். வேதனையான ஒரு வார்த்தையாக இருக்குது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராணன சிநேகிதரையும். போன வாரம் பிரதர் பேசின வார்த்தை தான் அது. அதாவது உத்தமமாய் வாழ்வதற்கு நாவடக்கம், நாவு ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற வார்த்தையில் நாம் உண்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமாங்கிறது அது காட்டும். நாவின் வார்த்தை ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. சகோதரர் சகோதரிகளுக்கு இல்லை, ஆண்டவராக இயேசுவை பார்க்கணும். அவர் பாருங்கள், அவருக்கு விரோதமாய் குற்றஞ்சாட்டுகிறார்கள், பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். அவர் மாறுத்தரம் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருக்கிறார். அவருடைய உத்தமம் எங்கே இருக்கிறது? நம்ம பற்றி யாராவது லேசாக சொன்னால் அவ்வளோதான், 2ல் 1 பார்க்காம விட முடியாது. கணவன் மனைவி இடத்துல சின்ன கருத்துக்கள் இருந்தால் 2ல் 1 பார்த்துட்டு தான் விட முடியாது. நாவடக்கம் கிடையாதுங்க. ஆண்டவர் இயேசு
எவ்வளோ குற்றஞ்சாட்டுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். மார்க் 15 அருமையான அந்த சாப்டரை வாசித்து பாருங்கள். அவர் மாறுத்தரம் ஒன்றுமே சொல்லவில்லை, அமைதியாக இருக்கிறார். என்ன வேணாலும் பேசிட்டு போங்கப்பான்னு விட்டுறார். நம்முடைய நாவு அந்த இடத்துல பிரதர் சொன்னது மாதிரி கோழிய தாவீது சவுல்கிட்ட கோழியாத்தை போட்டு தண்ணது மாதிரி என்ன செஞ்சிருவேன், போட்டு தெளிவேன், ஒழுங்காக இருங்கிறது மாதிரி மிரட்டலை தாவீது. எவ்வளோ ஒரு உத்தமம், உண்மை. அங்கே வாசிக்கிறோம் சங்கீதம் 15 அது அவர் லைஃப்பில் உள்ளதைத்தான் அப்படி பேசினார். தாவீதின் சங்கீதம் தான் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை கனம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பான். அதுபோல் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அந்த சவுலை எப்படியாய் கனம் பண்ணினார். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், உன் மேலே நான் கைபோட முடியாதுன்னு கனம் பண்ணார். இன்றைக்கி ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசுகிறது, மதிக்காம தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு பய உணர்வு இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்வது, குற்றஞ்சாட்டுகிறது, மன்னிக்காமல் எதிர்த்து பேசுகிற, வாக்குவாதம் பண்ணுகிறது. வாக்குவாதம், ஒரு கருத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும்போது வாக்குவாதம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் இருக்குன்னா பைபிளில் குழந்தை. அவன் இன்னும் அந்த கடினமான உணவு உண்ண முடியலை, எதையும் தாங்கிக்கிற முடியல, அது குழந்தையாக இருக்கிறான்னு கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கின்றார். நீங்கள் மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்ன்றார். ஆவிக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் வேணால் ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கலாம். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள், குழந்தைகள். வாக்குவாதம், சண்டைகள். இந்த நாவு இருக்குது பாருங்களேன், மோசமானது தான். பைபிளில் அதிகமாக இப்போ யாக்கோப்பு அதை ஒரு அதிகாரத்தையும் என்ன செஞ்சிட்டார், நாவுக்கு எழுதி வச்சுட்டார். வாக்குவாதம் பண்ணுறது, குறை சொல்லுறது, முறுமுறுக்கிறது, முன்ன பிறகு சொன்னது மாதிரி முன்னே விட்டு பின்னே பேசுகிறது, அங்கே பேசுகிறது. ஒரு வார்த்தையை நான் பார்க்க விரும்புகிறோம். சங்கீதம் 73 இந்த நாவு என்ன செய்தான், 8வது வசனம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுதான். ஏப்பா, பயங்கரமானது இருக்குது. அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச ராக்கெட்லாம் மிஞ்சிரும் போல இருக்கு இந்த நாவு. ஒவ்வொருத்த நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச ராக்கெட்டெல்லாம் மிஞ்சி போச்சு இந்த நாவு. அது எங்கெங்கே ஒரு தாவு தான். வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும். இங்கேருந்து ரஷ்யாவில் உள்ள ஆளையும் திட்டும், அமெரிக்காவில் உள்ளவனையும் சரியில்லைன்னு சொல்லும், நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரனையும் சரியில்லைன்னு சொல்லும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் இப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், அப்படி பண்ணுறான். அந்த நாக்கு எங்கெங்கே போகுது பாருங்கள். வானம் மட்டும். ஏவுகணை ராக்கெட்டை விட வேகமானதாக இருக்குது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் உணரணும். நம்முடைய நாவடக்கம் உத்தமமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தவர்களை பற்றி பேசுகிறது, குறை சொல்கிறது, முறுமுறுக்கிறது, மன்னிக்காமல், நேசிக்காமல், இங்கிட்டு இருந்தது அங்கிட்டு சொல்லி அங்கிட்டு சொல்லி பிரித்து விடுறது. பேலியாளின் பிள்ளைகள் நீங்கள். உங்களால் ஒருத்தருக்குள்ள மன வருத்தம் வருது அப்படின்னா அவர்களுக்கு பேர் பேலியாளின் பிள்ளைகள்னு வேதம் சொல்லுது. அவர்கள் கொடுமையானவர்கள், ஆபத்தானவர்கள். ஆக பிரியமானவர்களே, நாம் நாவடக்கம் ரொம்ப கவனம். அந்த சங்கீதம் 15 ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நான் அந்த சங்கீதத்தில் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், நீ சபையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அந்த வசனம் எப்படி இருக்குது, மேலே ஆரம்பிக்கும்போது என்ன வச்சோம், முதல் வசனம், கர்த்தருடைய பர்வதத்தில் யார், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான். அப்படின்னா இந்த சபையில் யார் நிலைத்திருப்பான், யார் தங்கியிருப்பான், யார் இங்கே வந்த சபையில் வாசம் பண்ணுவான். கீழே இருக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கிறவங்க அந்த சபையில் நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. அப்படியே இருந்தாலும் பின்மாற்றத்தில் தான் இருப்பாங்க.
நான் அப்படி எழுதி வச்சிருக்கிறேன் மேலே, ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி. அதாவது உம்முடைய திருச்சபையில் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆம், நான் நாவில் புறங்கூறுறவனாகவும் தோழனுக்கு தீங்கு செய்கிறவனாகவும் நான் சொன்னதை மாற்றி பேசுகிறவனாகவும் ஆணையிட்டது நஷ்டம் வந்தாலும் இருக்குது. மாற்றி மாற்றி இருநாக்கு பிறகு சொன்னார்ல, இருநாக்கு உள்ளவனாகவும் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் சபையில் சும்மா வந்து தான் போகலாம், வந்து இருந்துட்டு போகலாம். ஆனால் தேவனுக்கும் எனக்கும் வாசம் உறவு கிடையாது, தொடர்பு கிடையாது. மனம் திரும்பவும் பிரியமானவர்களே, தேவன் நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்போம், ஒருவருக்கு நேசிப்போம், விட்டு கொடுப்போம். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல பிறரை மன்னிப்போம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல பிறரை ஏற்றுக்கொள்வோம். நாம் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிப்போம். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல மற்றவர்களை மன்னிக்கணும். என்னை நான் நேசிக்கிறது போல மற்றவனையும் நேசிக்கணும். உத்தமனுக்கு இது அடையாளமாக இருக்குது. தேவன் கண்களை திறப்பாராக. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். ஒரு சமயம் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அந்த இன்டர்வியூவில் ஒரு பெரிய போர்டு, அந்த பெரிய போர்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒயிட் ஷீட், அதுக்குள்ளே ஒன்றும் பெரிய போர்டு, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒயிட் ஷீட். அதில் ஓரத்தில் என்னடானா ஒரே ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி மாத்திரம் இருந்தது, அவ்வளோதான். இன்டர்வியூ நடந்து கொண்டு இருந்தது. வரவங்கள்டெல்லாம் கேட்டாங்க, இந்த போர்டில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப கண்களை அகலமாக வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி நினச்சாங்க, அங்கே ஒரு கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் கேட்டார், அவ்வளோதான் தெரியுதா, நல்லா பாருங்கள் அப்படின்னாரு. இல்லை, அவ்வளோதான் தெரியுது, சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் இன்டர்வியூ. தாவீதுன்னு சொன்ன மாத்திரத்தில் நம்முடைய சிந்தையில் வரக்கூடிய என்ன காரியம் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? என்ன கேட்கல? ஒரே ஒரு தவறு செய்தா, அது வேறுமுன்னே பிளான் பண்ணிலாம் செய்யலப்பா. ஆனால் அவர் மேல் விழுந்த அடி இருக்கு இல்லையா, அது இன்றும் மறையவே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அந்த கருப்பு புள்ளி இன்னும் தெரிந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் தாவீதை குறித்து இன்னொரு கண்ணோட்டத்தை சொல்லுகிறேன், பாருங்களேன். என்ன அப்படின்னா, தாவீதுக்கு ஆலயத்தின் மேல் இருந்த அலாதி பிரியம், தேவன் மேலே வச்ச அலாதி பிரியம். சங்கீதம் 15 சங்கீதம் 24 நீங்கள் பக்கத்தில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 15 என்ன அவர் உள்ளத்தில் அவருக்கு உண்டானதோ, என்ன அவர் உள்ளத்தில் இருந்ததோ, என்ன அவர் உள்ளத்தில் மறைந்து கிடந்ததோ, அதே தான் 24 அவர் என்ன செய்கிறார், 3 நாளில் எழுதுகிறார். நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்க தாவீதை ஒரு விதமான ஒரு கண்ணோட்டத்தில், இந்த கண்ணோட்டம் எல்லாம் மறைந்து விட வேணும். ஏன்னா பாருங்களே, அவர் அப்படியே ஒப்புக்கொண்டார், ஆமாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டார். நாம் அந்த மாதிரிலாம், நம்ம அப்படிலாம் இல்லை. ஆமாண்டவரே நான் தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு நம்முடைய இருதயமானது அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யலை, விசாலமாக இல்லை இந்த மாதிரி. ஆனால் தாவீதுகிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு காரியம், ஆண்டவரே என் பாவி.